இந்த வெங்காயம் வெட்டும்போது கண்ணு கலங்குற மக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய வீராதி வீர சூராதி சூரனாக இருந்தாலும் வெங்காயம்னு ஒன்று வெட்டும்போது கண்ணு கலங்கி தான் ஆகணும். அப்புறம் பிரியாணி செய்யலான்னு அரிசி வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் உடஞ்சரிசியாக கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. நல்லா ஏமாந்துட்டோம். இதில் வேற 1 கிலோக்கு 2 கிலோ ஆர்டர் போட்டோம். அதனால டபுளாக ஏமாந்துட்டோம். அப்புறம் வேற வழி இல்லாமல் அதில் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் பிரியாணி வந்து வீட்டில் செஞ்சே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த வாட்டி நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அரிசி இப்படி வந்துருச்சா, எப்படியும் குழஞ்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வச்சது இன்னைக்கு இதுதான் போல அப்படின்னு சொல்லி ஒரே விரக்தியோட தான் பண்ணிட்டு இருந்தோம். அரிசி வந்து சம்பவம் நம்பர் 1. அப்புறம் சம்பவம் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டா பத்தலை. ஏன்னா 10 பேருக்கு செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் அது இதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பிரியாணிக்கு வந்து வறுத்த முட்டை சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு. அதனால வந்து முட்டையை அவிச்சிட்டு இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வறுத்து எடுத்துட்டோம். அப்புறம் தெய்வமே பிரியாணி மட்டும் எப்படியாவது குலையாம வந்துடணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் போட்டுட்டு பிரியாணியை தூக்கி தம்மில் போட்டுட்டு கேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக தான் குழஞ்சிருந்துச்சு. நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.